உங்ககிட்ட அனுமதி வாங்கினீங்களான்னு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. ஸ்பீக்கர்கிட்ட கேட்டு தான் எனக்கு கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி உண்மையாக விதிப்படி ஸ்பீக்கர்கிட்ட தான் கேட்கணுமா? ரெண்டு முறை மூன்றாம் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மான்கேண்டேன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. அது எல்லாம் செய்தி குறிப்பாக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்வது அவருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பேரவைக்கு வெளியே நடக்கிற நிகழ்வுகளில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் எப்படி ஈடுபடலாம் என்பதை பற்றிய அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு படித்து விடுகிறேன். பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் நீதிமன்ற கட்டளைகளை உறுப்பினர்களுக்கு சேர்ப்பித்தலும் கைது செய்தலும் 291வது விதி. அது என்ன சொல்கிறது என்றால், பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி எவரையும் பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் கைது செய்யக்கூடாது. அதேபோன்று உரிமையியல் அல்லது குற்றவியல் நீதிமன்றத்தின் கட்டளையோ அல்லது அறிவிப்பையோ பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் சேர்ப்பித்தல் கூடாது. இதுதான் விதி எண் 291, 292. இப்போ இந்த விதியில் அமைப்பு எல்லை என்னன்னு இப்போ கேட்கணும். மாண்பு உறுப்பினர்களுக்கு அது தெரியணும், எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியணும், அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ரொம்ப கடமை என்று நான் கருதுகின்றேன். பேரவையின் அமைப்பு எல்லை என்பது சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களை பொறுத்தவரை பேரவை மண்டபம், அதன் புறக்கூடங்கள், அதனை சார்ந்த அலுவலகங்கள், அமைச்சரது அறைகள், நூலகம், சிற்றுண்டி சாலை, தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற குழுக்கள் கூடும் அறை, அண்ணா சாலை அரசினர் தோட்டத்தில் உள்ள உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள குழுக்கள் கூடும் அறை, நூலகம் மற்றும் பேரவைத் தலைவரால் அவ்வப்போது குறிப்பிடப்படும் இடங்கள் அல்லது கட்டடங்கள். இக்கட்டடங்களை சார்ந்த தாழ்வாரங்கள், படிக்கட்டுகள், பேரவை மண்டபத்திலிருந்து மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கு செல்வதற்கான பாதைகள் அனைத்தும் பொருந்தும். தனிப்பட்ட இடங்கள்ல வச்சு கைது செய்யறப்ப அது உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா என்டையர் கேம்ப், எஸ், whatever I mentioned is இதுதான் அந்த விதியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வெளியிலே நடக்கிற சம்பவங்களில் பேரவைத் தலைவர் அனுமதி பெற்றுதான் கைது செய்ய வேண்டும் என்று விதியில் இல்லை. அரசு கைது செய்யப்பட்டவுடன் மாவட்ட கண்காணிப்பாளர் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். 24 மணி நேரத்திற்கு மேலாக அவரை காவலில் வைத்திருக்க நிலைமை ஏற்பட்டால் நான் அதை மற்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிற தகவலும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும். குற்ற வழக்குல சபாநாயகர் கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்திலையும் பிஎன்எஸ் சட்டத்திலையும் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. சட்டமன்ற மரபுகளின் விதிமுறைகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு குற்ற வழக்குல கைது செய்யும் போது இந்த மாதிரி இந்த எம்எல்ஏ நாங்க கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வேணா அந்த கைது செய்த காவல்துறை அதிகாரி கொடுக்கலாமே தவிர்த்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சட்டத்துல இல்ல. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ அவர்கள் மேல பாத்தீங்கன்னா செக்ஷன் 351 கிளாஸ் 3, செக்ஷன் 352, செக்ஷன் 353 கிளாஸ் 2 கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல 2 இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், ஒரு இது காக்னிசபிள் அஃபென்ஸ், எல்லாமே பெயிலபிள் அஃபென்ஸ் தான். இதன் கீழே தான் இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ அவர்கள் பேசின பேச்சு நீங்க பாத்திருப்பீங்க முன்னாடியே. இது இவருக்கு பேசுறதுக்கான கருத்து சுதந்திரமோ இல்ல எதிர்கட்சியே இருக்கிறதுனால இந்த அரசை விமர்சிக்கிறதுக்கோ கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கோ இவருக்கு சுதந்திரம் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பு உடைச்சிருவேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே வேற எந்த சட்டத்திலேயே இவங்களுக்கு உரிமை கொடுக்கல. ஏன்னா தமிழக முதலமைச்சர் அவரு, இந்த மக்களுடைய பிரதிநிதி அவரு, மக்களுடைய நாயகன் அவரை இந்த மாதிரி பேசுறது முதல் விஷயங்கள் தவறுதான். இந்த மாதிரி மிரட்டும் தோணியிலையும் இந்த மாதிரி மிரட்டல் விடுக்கிற விஷயங்களும் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன் சம்திங் நினைக்கிறேன், அவரையும் இதே மாதிரி அவதூறு பரப்புனாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் கண்டிஷன் பெயில்ல வந்தாங்க. இந்த ஜென்சின்னு சொல்லிட்டு அந்த டீமையும் சொல்லிட்டு அவங்களுமே இப்ப கண்டிஷன் பெயில்ல வெளியே வந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி முதலமைச்சர் மேல நீங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் வரீங்க, காரணம் இல்லாம அவதூறு பரப்புற மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு பரப்பாதீங்க. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைங்க. ஆட்சி ஏதாவது தப்பா பண்றாங்களா இல்ல சொன்ன விஷயங்களை செய்யல, இந்த மாதிரி விஷயங்களை கருத்து ரீதியா நீங்க எதிர்கொள்ளுங்களே தவிர்த்து பர்சனல் அட்டாக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிரட்டுற மாதிரியும் நாங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கான
இடமும் களமும் வந்து இது கிடையாது. ஏன்னா சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குது. கண்டிப்பா சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பாங்க. இதன் பிறகு வந்து மாற்றுக் கட்சியோட தலைமை வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் பேசின கருத்துக்களின் அடிப்படையில தான் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு இவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்களே தவிர்த்து சட்டப்படியான விஷயங்கள் தான் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா எம்எல்ஏ தானே விட்டுட்டு போனா மத்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத கலவரங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து சேரும். தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.